Praise the Lord, மீண்டுமாய் sister. பிரைஸ் தி லார்ட். ஆண்டின் துவக்கத்துல ஒரு அருமையான யூபிலி ஆண்டிற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். தந்தை இந்த ஆண்டை எப்படி நம்மள பயணிக்க சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நாம் அனைவரும் நம்பிக்கையின் திருப்பயணிகள் அப்படின்ற ஒரு அப்படின்ற ஒரு கருத்தோடு அதை நம் உள்ளத்துல இருத்தி இந்த ஆண்டை நம்மை கடக்க சொல்லி திருத்தந்தை நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறாரு. ஒரு அருமையான யூபிலி ஆண்டின் தொடக்கத்துல இருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் ஆண்டின் ஹாப்பி நியூ இயர். இந்த ஒரு ஆண்டின் துவக்கம், இந்த ஆண்டு முழுவதும் இறை வார்த்தையால ஒவ்வொருவரும் வழிநடத்தப்படணும். அந்த வார்த்தையே அனைவருக்கும் வாழ்வாக அமையட்டும். இறைவனின் ஆசீர் நம்மை வழிநடத்தட்டும். ஓகே, இதுதான் நமக்கு முதல் கூடுகை இல்லையா? இந்த ஆண்டினுடைய முதல் கூடுகை. எப்படிப்பட்ட மெசேஜ், என்ன மாதிரியான மெசேஜஸ் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சில விஷயங்கள் வரும் பொழுது எனக்கு இதை குறிச்சுதான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்யூஷன், ஒரு 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 அழுத்தம் வந்தது. ஏன் அப்படின்னா, நம்ம கையில இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன் தான் இது. ஓகே, இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போற விஷயம் நம்ம கையிலே இருக்குது. ஆனால் அதனுடைய பயன்பாடு எந்த அளவுல இருக்குது, நாம் எந்த அளவிற்கு இந்த வெப்பனை, இந்த ஆயுதத்தை நாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்றத நம்ம சோதிச்சு பார்க்கணும். ஓகேயா? அப்படின்ற அந்த வெப்பன் எது அப்படின்னா, இறைவனை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு போற்றி புகழுவது. ஓகேயா? இட்ஸ் தேங்க்ஸ் கிவிங், பிரைஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவிங். ஓகே, அதோடைய பவர் என்ன? நாம் இறைவனை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு, நன்றியோடு துதித்து போற்றுவதால் நமக்கு என்ன பலன் இருக்குது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நம்ம ஒருத்தவங்க ஏதோ நமக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம அவங்களுக்கு தேங்க் பண்றோம். ஓகே, இதனால அவங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் இருக்கும். ஓகே, பரவாயில்ல, நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம், அவங்க அதை நன்றியோட நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதேது நம்ம கடவுளுக்கு நன்றி செலுத்தும் பொழுது உண்மையிலே கடவுள் சந்தோஷப்படுறாரா? இல்ல கடவுள் அதுக்கு அதை நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆண்டவர் நமக்கு அதை எதிர்பார்க்கிறாரா? கண்டிப்பாக எதிர்பார்க்கிறார், சந்தோஷமும் படுகிறார். ஓகே, அப்ப நம்ம நன்றி சொல்லும் பொழுதுதான் நமக்கு ஆண்டவர் எதையும் கொடுப்பாரா? இந்த பிள்ளை நன்றி சொல்லட்டும், இந்த பிள்ளைக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவரா நம்முடைய கடவுள்? அதனால அவருக்கு ஏதாவது பலன் இருக்குதா? நிச்சயமா கிடையாது. ஆமா, நாம் நன்றி சொல்றதுனால ஆண்டவருக்கு எந்த விதமான பலனும் கிடையாது. அதுல அவர் பெருசா சந்தோஷப்பட்டு பெருசாலாம் ஒண்ணும் ஆக போறது கிடையாது. ஆனால் நாம் நன்றி சொல்லுவதால் 100% பலன் நமக்கு தான். ஓகே, இட்ஸ் அ பவர்ஃபுல் வெப்பன். ஓகே, ஏன் நன்றி சொல்லணும்? ஓகே, முதல்ல ஒரு விஷயம், நாம் எல்லாருமே கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிதான் இல்லையா? நானும் கடவுளுடைய சாயல் தான், நீங்களும் கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம். ஓகே, ஆனா என் மூக்கு கொஞ்சம் நீளமா இருக்குது, உங்க மூக்கு கொஞ்சம் குட்டையா இருக்கும். இது எது கடவுளுடைய மூக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? நாம் எல்லாருமே கடவுளுடைய சாயல் தான் இல்லையா? ஆனா என்னுடைய முக அமைப்பு வேறையா இருக்குது, உங்களுடைய முக அமைப்பு. யாரு கடவுள் மாதிரி இருக்கிறோம்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாரும் கலர்ந்துதான் அவரு. ஓகே, இதுல ஒரு புரிதல் வேணும். நமக்கு தெரியும், உடல், ஆன்மா, ஆவி. உடல், மனம், ஆவி. சரியா? இதில் எது ஆண்டவருடைய சாயல் அப்படின்னா ஆவிதான். ஆவி ஆண்டவருடைய சாயல். அது எல்லாருக்குமே அது ஆண்டவருடைய சாயலாக இருக்கிறது. ஒவ்வொருவருக்குடைய ஆவிக்குள்ளாகவும் ஆவியானவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கிறார். ஓகேயா? ஆனால் நாம் இந்த உலகில் ஜீவிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு உடல் வேண்டும். ஓகே, அதற்காக தான் நாம் ஒரு உருவ அமைப்போடு இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். ஓகே, அப்ப இந்த மைண்ட் என்ன தெரியுமா பண்ணும்? இந்த மைண்ட் என்னெல்லாம் நினைக்குதோ இதெல்லாம் இந்த உடல் என்ன பண்ணும்? செய்ய ஆரம்பிக்கும். ஓகே, அப்ப நம்ம இந்த இடத்துல நாம் சந்திக்கின்ற எல்லா போராட்டங்களுமே உலகு சார்ந்த போராட்டங்கள் அல்ல. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். கரெக்டா? அப்ப இது எல்லாமே உலகு சார்ந்த போராட்டம் இல்ல. நாம யாரோட போராடுறோம் அப்படின்றது எல்லாருக்கும் தெளிவா தெரியும். நாம் யாரு கூட போராடிக்கிட்டு இருக்கிறோம்?
சாத்தானோட சாத்தானோட நம்ம போராடிட்டு இருக்கிறோம். ஓகே, அப்ப அவன் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி வருவான் தெரியுமா? நம்ம மைண்டை தான் கன்ஃபியூஸ் பண்ணி நம்ம வழியாகவே நம் வாயிலிருந்தே வார்த்தைகளை வரவழைத்து நமக்கு எகெயின்ஸ்டா செயல்படுறதுதான் அவனுடைய யுக்தி. ஓகே, அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அவனுடைய யுக்தியை மேற்கொள்ளணும், அவனை செயலிழக்க செய்யணும் அப்படின்னா நாம் ஒரு ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும். அந்த ஆயுதம் வேற ஒண்ணுமே கிடையாது, ஆண்டவரை போற்றி துதிப்பது, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவது. ஓகே, இட்ஸ் அ பவர்ஃபுல் வெப்பன். நம்ம கையில இருக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா ஆண்டவரை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு போற்றி துதிப்பது எல்லா சூழ்நிலைகளிலும். ஓகே, நமக்கு ஒரு நல்லது நடந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், ஆண்டவருக்கு எவ்வளோ நாளும் துதிப்போம். ஆனா நம்ம ஒரு சிச்சுவேஷன், ஒரு நெகட்டிவான சிச்சுவேஷன்ல இருக்கும் பொழுது, நாம் ஒரு நெருக்கடியான வேலைகள்ல இருக்கும் பொழுது ஆண்டவரை துதிக்கிறோமா? நம்ம எப்ப தெரியுமா துதிப்போம்? இது எவ்வளோ பவர்ஃபுல் வெப்பன் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நாம் எந்த நெருக்கடியில இருந்தாலும், எந்த ஒரு நெகட்டிவான சிச்சுவேஷன்ல இருந்தாலும் நாம் ஆண்டவரை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாம் துதிப்போம். ஓகே, முதல்ல ஒரு விஷயம். ஓகே, நமக்கு ஆண்டவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்றது தெரியும் இல்லையா? 2000 வருடங்களுக்கு முன்னதாகவே அவர் நம் பாவங்களுக்காக சிலுவையில அறையப்பட்டு நமக்காக எல்லா காரியங்களையும் பண்ணி வச்சிட்டார். ஓகே, இதை நம்ம உண்மையிலேயே நம்பினோம் அப்படின்னா, உண்மையிலே நம் மனதால் அதை பிலீவ் பண்ணணும் அப்படின்னா நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை நன்றியோடு துதிப்போம். ஓகே, மார்க் 11:24 என்ன சொல்லுது? மார்க் எழுதிய நற்செய்தி 11:24 ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள், நீங்கள் கேட்டபடியே நடக்கும். ஆமென். Praise the Lord. ஆமென். ஆமென். நீங்க எதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னதாகவே எல்லாமே பெற்றுட்டீங்கன்னு நீங்க நம்புங்க, அப்ப உங்களுக்கு எல்லாமே நடக்கும்னு சொல்றாரு. அப்ப நம்ம கேட்கிற நம்ம ஏதோ நம்மளுடைய பிரேயர்லாம் உண்மையிலே கண்ணை மூடணும்னா நம்முடைய தேவைகள் தான் நமக்குள்ள வரும். ஆண்டவரே எனக்கு இது தேவை அது தேவை. ஏதோ சூப்பர் மார்க்கெட்ல போய் நம்ம பொருட்களை வாங்குவது போல நம்மளுடைய பிரேயர்ஸ் இருக்கக்கூடாது. நமக்கு தெரியும் எல்லாமே நமக்கு ஆண்டவர் எதெல்லாம் ஆண்டவர் நமக்கு வாக்குறுதிகளாக என்னென்ன ப்ராமிசஸ் எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அவை எல்லாமே we got it, நமக்கு இருக்குது. இந்த ஒரு நம்பிக்கையோடு நாம் நன்றியறிதல்களாக தான் நம்முடைய ஜெபங்கள் இருக்க வேண்டும். நம்ம போய் ஆண்டவர்கிட்ட பெட்டிஷன்ஸா கேட்க வேணாம். ஏன்னா ஆண்டவருக்கு நமக்கு என்ன தேவை, பின்னாடி வரக்கூடிய தேவை கூட தெரிஞ்சிருக்கும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னுடைய தலைமுடிகளை நான் எண்ணுறேன்னு சொல்றாரு. யாராவது தலைமுடியை எண்ண முடியுமா? அவ்வளோ பெரிய ஜீனியஸா இருந்து இன்னைக்கு நைட்டு என்னோட தலைமுடி என்னன்னா நாளை காலையில ஒண்ணு விழுந்திருக்கும், இல்ல 2 முளைச்சிருக்கும் இல்லையா? யாராலையுமே முடியாது. அத்தகைய இறைவனுக்கு நமக்கு இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் இன்னைக்கு நாம ஃபேஸ் பண்றது எல்லாமே. எல்லா தேவைகளுமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதை நமது மனது என்ன பண்ணணும் அப்படின்னா முழுமையாக நம்ப வேண்டும். அதை நாம் நம்பும் பொழுது நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவரை நன்றியோடு துதிக்க ஆரம்பிப்போம். ஓகே, நாம இப்போ ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறோம். இந்த சூழ்நிலைக்குள்ளாக இருக்கும் பொழுது முதல்ல ஒரு பயம் வருமா இருக்கும், ஒரு கவலை வருமா இருக்கும், வாயிலிருந்து புலம்பல்கள் தான் வரும். ஓகே, நம்முடைய வார்த்தைக்கு கிரியேட்டிவ் பவர் இருக்கு, உருவாக்கக்கூடிய திறன் இருக்கிறது. ஓகே, அப்ப இந்த புலம்பலை மாற்றணும் அப்படின்னா, ஏன் நமக்கு இந்த கவலையும் பயமும் வருது அப்படின்னா நாம் உணர்வுகளினால ஆக்கிரமிக்கப்படுறோம். சரியா? இந்த பயம் கவலை ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள போன உடனே இந்த உணர்வுகள் நம்மளை ஆக்கிரமிச்சிருது. இந்த உணர்வுகள் நமக்கு சொல்லி கொடுக்குது நீ என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த உணர்வுகள் நம்மை ஆக்கிரமிக்கும் பொழுது நம்ம வாயிலிருந்து இறை வார்த்தைக்கு எதிரான விஷயங்கள் எல்லாம் வர ஆரம்பிக்குது. ஓகே, அப்ப இந்த உணர்வுகளை நாம் கையாள வேணும் அப்படின்னா அதற்கு ஒரு வெப்பன் இந்த பிரைஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவிங், ஆண்டவரை துதிப்பது, ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது.
ஓகே, அப்ப உலகிலே ரொம்ப பலவீனன் யாரு தெரியுமா? யாரால தன்னுடைய எமோஷன்ஸை, யாரால தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியலையோ அவங்களதான் பலவீனன்றாங்க. தே ஆர் த வீக்கஸ்ட் பர்சன்றாங்க. அப்ப நம் உணர்வுகளை நாம் கையாளணும், அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா இந்த பிரைஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவிங். நாம் எப்பொழுது ஆண்டவரை துதிக்கிறோமோ அப்ப நம்ம இந்த உணர்வுகளை கட்டுப்படுத்திறோம். நம்மளுடைய போக்கஸ் எதுல போயிடும் அப்படின்னா ஆண்டவர் மேல போயிடும். சூழ்நிலைகள் எதிரா இருக்கலாம், கூட இருக்கிற மக்கள் எதிரா இருக்கலாம், எல்லாரும் எதிரா இருக்கலாம். ஆனால் நாம் துதிக்கும் பொழுது மேலோகம், விண்ணகமே நம்ம கூட இருக்குது. ஓகே, அது நமக்கு மனசுல நல்லா தெரியணும். சூழ்நிலைகள் எதிராக இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், ஆனால் நான் துதிக்கும் பொழுது முழு விண்ணகமே என் கூட இருக்குது. அப்ப நம்மளால எவ்வளவு ஈஸியா அந்த இடத்துல இருந்து வெளியில வந்துட முடியும் இல்லையா? இது நமக்கு தெரியாததுனாலதான் இந்த ஆயுதத்தை நாம் பயன்படுத்தாமல் இருக்கிறோம். ஓகே, இந்த பிரைஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவிங் அப்படிங்கிறது இட்ஸ் அ பவர்ஃபுல் வெப்பன். அது என்ன செய்யுதுன்னா எதிரியை செயலிழக்க செய்கிறது. விவிலியத்திலே இருக்குது. மத்தேயு 21:16 எடுங்களே. மத்தேயு 21:16. அவர்கள் அவரிடம், இவர்கள் சொல்வது கேட்கிறதா என இயேசு அவர்களிடம், ஆம், பாலகரின் மழலையிலும் குழந்தைகளின் மொழியிலும் உம்மை புகழ ஏற்பாடு செய்தீர் என்று ஒருபோதும் மறைநூலில் படித்ததில்லையா என்று கேட்டார். என்ன நடக்குது அப்படின்னா ஜீசஸ் வர்றாரு. உடனே எல்லாரும் தாவீதின் மகனுக்கு ஓசனா சொல்லுவாங்க. அப்ப அங்க இருந்த பரிசேயர்கள் தான் இத சொல்றாங்க இல்லையா? பாலகரின் மொழியிலும் பாலகரின் பேச்சிலும் மழலை. திருப்பி வாசிங்களே சிஸ்டர் அந்த வரிகளை மட்டும். மழலையிலும் குழந்தைகளின் மொழியிலும் உம்மை புகழ ஏற்பாடு செய்தீர் என்று. போது சிஸ்டர், இந்த பாலகரின் பேச்சு, இந்த குழந்தைகளின் மொழி அப்படிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது, நம்முடைய துதி ஆராதனை. ஓகே, இது விவிலியத்தில் எழுதி உள்ளது அல்லவா அப்படின்றது மத்தேயுல ஜீசஸ் சொல்ற ஒரு வசனம். இது எங்க எழுதி இருக்கு அப்படின்னா திருப்பாடல்கள் 8வது அதிகாரம் 2வது வசனத்துல இருக்குது. ஓகே, இதுல ஜீசஸ் கோடிட்டு காட்டுறாரு இல்லையா? இது ஆல்ரெடி நம்முடைய மறைநூலில் எழுதி உள்ளது அல்லவா? எங்க எழுதியிருக்கு அப்படின்னா சாம்ஸ் 8:2, திருப்பாடல்கள் 8:2 எழுதியிருக்கு. என்ன எழுதி இருக்குது? பாலகரின் மழலையிலும் குழந்தைகளின் மொழியிலும் வலிமையை உறுதிப்படுத்தி பகைவரை ஒடுக்கினீர். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஓகே, அப்ப பாலகரின் மழலையிலும் குழந்தைகளின் மொழியிலும் நீங்கள் துதிக்கும் பொழுது யாரு ஒடுக்கப்படுறாங்க? பகைவரை ஒடுக்கப்படுகிறார். ஓகே, எதிரோன் வீழ்த்தப்படுகிறான். அப்ப நம்ம எப்பொழுது துதி ஆராதனைகளை ஏறெடுக்கிறோமோ, எப்பொழுது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோமோ அங்கே பகைவன் செயலிழக்கப்படுகிறான். அவனை பேரலைஸ் பண்ணிடுறோம். ஓகே, அவன் ஒரு யுக்தியோட வருவான், நம்ம மண்டைய குழப்பி நம்மள ஒரு நெகட்டிவிட்டிக்குள்ள கொண்டு போகணும்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம அந்த சிச்சுவேஷனுக்குள்ள போகாம கடவுளை நம்ம துதிக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா? நம்ம போக்கஸ் மாறுது இல்லையா? அவன் அங்க கன்ஃபியூஸ் ஆயிடும். அந்த இடத்துல அவனால இருக்கவே முடியாது. ஓகே, பிசிக்கலா பாருங்களே, நம்ம ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கிறோம். ஓகே, நமக்கு ஒரு ப்ரமோஷன், இப்ப எனக்கே ஒரு ப்ரமோஷன் வரணும், அது எனக்கு என் கூட இருக்கிற இன்னொருத்தவங்களுக்கு வந்துருச்சு. வரக்கூடிய மக்கள் எல்லாரும் அவரை பாராட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அந்த இடத்துல இருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் என்னைய புகழணும்னு சொல்லிட்டு, இன்னொருத்தனுக்கு அது நடக்கும் பொழுது நம்மளால அந்த இடத்துல இருக்க முடியாது. அவனுக்கு வேண்டியது கடவுளுடைய இடம். ஓகே, அவன் விரும்புவது தன்னை புகழ வேண்டும் என்பதை. ஓகே, ஆனா அது கடவுளுக்கு நடக்கும் பொழுது அவனால அந்த இடத்துல இருக்கவே முடியாது. ஈவன் நமக்கு பிடிக்காத ஒருத்தவங்களை யாராவது ரொம்ப பாராட்டி பேசிட்டு இருந்தா கூட நமக்கு ஒரு இரிட்டேஷன் வரும். ஓகே, அதே தான் நம்ம அவனுக்கு கொடுக்கிறோம். ஓகே, அவனை கன்ஃபியூசிங், ஒரு குழப்பத்திற்குள்ளாக இந்த துதி ஆராதனை கொண்டு போகும், அவனை செயலிழக்க வைக்கும். நம்முடைய சிச்சுவேஷன்ஸை நம்மளால கையாள முடியும், நம்முடைய உணர்வுகளை நம்மளால கட்டுப்படுத்த முடியும். நமக்கு வரக்கூடிய ஒரு நெருக்கடி வேளையில நமக்கு வரக்கூடிய பயத்தையோ கவலைகளையோ துதி ஆராதனைகளின் மூலமாக நாம் அதிலிருந்து மீண்டு வர முடியும்.
அப்ப நாம் சூழ்நிலைகளுக்குள்ளாக அகப்பட்டவர்களாக இருக்க மாட்டோம். ஓகே, அப்ப நாம் துதிகளை ஏறெடுக்கும் பொழுது, நன்றி ஸ்துதிகளை சொல்லும் பொழுது யாருக்கு பலன்? நமக்கு தான் பலன். ஓகே, கடவுளுக்கு அதனால எந்த ஒரு பெரிய பலனுமே கிடையாது. அதுக்காக ஆண்டவர் நம்மை நன்றியோடு ஸ்துதிக்க சொல்லுகிறார். ஏன்னா நாம் இந்த உலகு சார்ந்த போராட்டத்துல இல்ல, நாம் யாரை எதிர்த்து போராடுகிறோமோ அவனுக்கு எதிரான யுக்திகளை நாம் பயன்படுத்த வேண்டும். அதனால நம்ம கையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லமையான பவர்ஃபுல்லான ஆயுதம் அப்படிங்கிறது இந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப், இந்த ஆண்டவரை துதித்து ஆராதனைகளை ஏறெடுப்பது, நன்றி சொல்லுவது. அப்ப நமக்கு தெரியும் என்னெல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போய் ஆண்டவரே கொடுங்க, ஆண்டவரே நீங்க கொடுத்துட்டீங்க நன்றி. அந்த சூழ்நிலைகளை தெசலோனிக்கர்ல என்ன சொல்லுவாங்க? 1 தெசலோனிக்கர் 5:18 எடுத்து வாசிங்க. எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள், உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஓகே, என்ன சொல்றாங்க? எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். ரொம்ப அழகா, ரொம்ப நம்ம கரெக்டா அதை வாசிக்கணும். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். எல்லா சூழ்நிலைக்காகவும் நன்றி கூறுங்கள் கிடையாது. உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் புரியுதா? எல்லா சூழ்நிலையிலும், நான் ஒரு நெருக்கடியில இருக்கேன், உடல்நல குறைபாட்டுல இருக்கிறோம் அப்படின்னா அந்த நேரத்துல நன்றி சொல்லணுமே ஒழிய இந்த நெருக்கடிக்காக நன்றி சொல்லக்கூடாது, அந்த உடல்நல குறைபாட்டுக்காக நன்றி சொல்லக்கூடாது, பொருளாதார சிக்கலுக்காக நன்றி சொல்லக்கூடாது. ஆனால் அந்த சூழ்நிலையில், ஓகே, அந்த சூழ்நிலையில் ஆண்டவரே நீங்க சொல்லிட்டீங்க என்னுடைய தேவைகள் உம்முடைய மகனினுடைய ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு நிறைவேற்றப்படுகிறது, நன்றி. ஆண்டவரே எனக்கு கடனை கொடுத்தீங்க, நன்றி கிடையாது. ஓகே, எல்லா சூழ்நிலையிலும் நன்றி சொல்லுங்கள்ன்றதுதான் வேத வாக்கை ஒழிய எல்லா சூழ்நிலைக்காகவும் நன்றி சொல்லுங்கள் அப்படின்றது கிடையாது. புரிதல் வேணும் நமக்கு. ஓகே, இதுதான் தன்னுடைய மகன் வழியாக ஆண்டவர் வெளிப்படுத்திய ஒரு திருவுளம். ஓகே, அப்ப நம்ம கையில இருக்கக்கூடிய இந்த ஆயுதத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம்? ஓகே, இவ்வளவு நாள் பயன்படுத்தலைனாலும் பரவாயில்லைங்க, இனிமே இதை நம்ம பயன்படுத்தணும், இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேயா, சில நேரங்கள்ல ஒரு இருட்டுக்குள்ளா இருக்கிறது போல இருக்கும். ஓகே, நம்ம மைண்ட் ஒர்க் ஆகாது, என்ன செய்யணும்னே தெரியாது. ஓகே, ஜஸ்ட் பிரைஸ், வார்த்தைகள் வரலையா, டங்ஸ்ல பிரைஸ் பண்ணுங்க, அது நமக்கு விடுதலையை கொடுக்கும். அந்த சூழ்நிலைகளிலிருந்து நம்மால ஈஸியா வெளியில வர முடியும். இதை நம்ம பழக்கப்படுத்திட்டு, இது ஏதோ ஒரு அக்கேஷனா, ஒரு இயர் எண்ட்ல இருக்கிறோம், ஓகே, ஒரு நன்றி வழிபாடு வைக்கணும், இல்ல நம்ம அந்த ஒரு மந்தன் ஆண்டவரே இந்த ஒரு மாதமே எங்களை வழி நடத்தினீங்களே நன்றி, அப்படி கிடையாது. அனுதின நாட்களில தினசரி நடவடிக்கையாக இட் வில் பிகம் அவர் ஹேபிட், நம்முடைய பழக்கமாக அது மாற வேண்டும். அது நம்ம தான் பழக்கப்படுத்தணும். தாவீது என்ன சொல்றாரு? என் ஆன்மாவே கடவுளை போற்றிடுன்றார், ஆன்மாவை பழக்கப்படுத்துறார். ஓகே, என் முழு உள்ளமே அவரை ஆராதின்றார். நம்மளும் நம்மளை பழக்கப்படுத்தணும். சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் நன்றி நன்றின்னு சொல்லி சொல்லி பழகுங்களே. ஒரு விஷயத்த நம்ம பண்ண பண்ண அது நம்மளுடைய ஹேபிட் ஆயிரும். அது அப்படியே நமக்கு ஒரு அனிச்சை செயல் போல அதை நம்ம வர வைக்கணும் நம்முடைய வாழ்க்கையில. அதுல ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இது நடந்தா சொல்றேன், இது நடந்தா சொல்லல அப்படின்றது கிடையாது. தினம் தினம் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஓகே, விவிலியத்துல இந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப், இதை ஆண்டவரை துதித்து வெற்றி கண்ட ஒரு சிலரை மட்டும் பார்க்கலாம். 2 குறிப்பேடு 20வது அதிகாரம். 2 குறிப்பேடு 20வது அதிகாரம். ஓகே, இதுல யாரை பத்தி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அரசன் யோசபாத். ஓகே, இது ஃபுல்லா நான் ரீட் பண்ணல, நீங்க அப்புறமா வீட்டுல வந்து அதை ரீட் பண்ணி நீங்க பாத்துக்கோங்க. நான் இதோடைய அந்த கருவை மட்டும் சொல்றேன். என்ன இருக்குது அப்படின்னா,
அரசன் யோசபாத்துக்கு இருக்கிறாரு. அவரை 3 பேர் போர் தொடுக்க வர்றாங்க. மோவாபியர், அமோனியர் அண்ட் மெயோனியர். ஓகே, இவங்க 3 பேரும் ஒரு பெரிய படையோட, ஓகே, பெருந்திரளானோர் அப்படின்னா ஒரு பெரிய படையோட அவரை என்ன பண்றாங்க, போர் தொடுக்க வர்றாங்க. அரசனுக்கு அந்த செய்தி வருகிறது. அப்ப அவர் என்ன பண்றாரு, அரசனுக்கு செய்தி வந்த உடனே 3வது வசனத்துல பார்த்தோம்னா, யோசபாத்து அச்சமுற்று. ஓகே, நம்மளுடைய வாழ்க்கையோட நம்ம கொஞ்சம் ஒப்பிட்டு கூட பார்க்கலாம் இத. ஓகே, ஒரு நெருக்கடி வரும் பொழுது ஒரு உணர்வு வருது, ஒரு அச்சம் வருகிறது, ஒரு பயம் வருவது இயற்கை. நமக்கும் அந்த பயம் வரதான் செய்யும். ஆனா அதை அவர் எப்படி மேற்கொள்ளுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, அச்சம் வருகிறது. அப்ப என்ன பண்றாரு, ஆண்டவரை நாடுவதில் உறுதி பூண்டு ஆண்டவரை நாடணும்னு போறாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணும்னு யோசிக்கல, ஃபர்ஸ்ட் நான் ஆண்டவரை பாக்குறேன். சீக்கிங் ஆஃப் காட் அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கும். அதுக்கு என்ன தெரியுமா மீனிங்? ஃபைண்டிங் த சொல்யூஷன் இன் காட். ஓகே, இதற்கு என்ன விடை என்று நான் கடவுளிடம் கண்டறிய போகிறேன் அப்படின்னு என்ன சொல்றாரு, யூதா மக்கள் எல்லாரையும் நோன்பு இருக்க சொல்கிறார். நோன்பு அப்படிங்கிறது பட்டினி கிடக்கணும்னு இல்ல, நம்முடைய உடம்பை நம்ம சொல்றதுக்கு, அது நம்மள ஆளக்கூடாது, அதை நாம் ஆள வேண்டும். அதுதான் ஃபாஸ்டிங்கோட ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஓகே, இன்னைக்கு நான் 10 மணிக்கு நான் பிரேயர்ல இருக்கிறேன் அப்படின்னா, தூக்கம் வருது அப்படின்னா தூக்கத்துக்கிட்ட சொல்றேன், இது நான் ஆண்டவரோட இருக்க வேண்டிய நேரம், நான் அப்புறம் தூங்கிக்கிறேன் அப்படின்னு. ஓகே, பசிக்குது, இப்ப நான் சாப்பிட மாட்டேன், இது நான் ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய நேரம், ஆண்டவரோடு இருக்க வேண்டிய நேரம். நான் உடலை நான் டிக்டேட் பண்றது, நான் உடலை நான் ஆளுகை செய்வதற்கு தான் இந்த நோன்பு ரொம்ப அவசியம். நோன்பு இருக்க சொல்றாரு, நோன்பு இருந்து அது எல்லாமே நடக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இது எல்லாமே நீங்க வீட்டுல வாசித்து பாத்தீங்கன்னா, ஆண்டவரோட அவர் பேசுவார். ஓகே, பேசி அந்த நேரத்துல ஆண்டவருடைய ஆவியானவர் வருவாரு. ஆண்டவருடைய ஆவியானவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இதுல நீங்க போராட வேணாம். 17வது வசனத்துல இருக்கும், நீங்கள் போராட வேண்டியதில்ல, நீங்க அணிவகுத்து நின்றாலே போதும், ஆண்டவர் உங்க சார்பாக போராடுவார். ஆண்டவருடைய வார்த்தை வந்துருச்சு, நீ கவலைப்படாத, ஏன்னா இந்த போர் ஆண்டவருடைய போர், நான் போராடிக்கிறேன், நீ பேசாம இருந்தா போதும் அப்படின்னு சொல்லியாச்சு. இது போல நமக்கும் வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டாச்சு. இப்ப ஆவியானவர் இறங்கி நமக்கு சொல்லணும்னு இல்ல, ஆவியானவர் எல்லாம் நம்மளுடைய உள்ளத்திலே பொழியப்பட்டு இருக்கிறார். ஆண்டவருடைய வாக்குறுதிகள் எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. ஓகே, அதை நாம் எந்த அளவுக்கு பிலீவ் பண்றோம் அப்படின்றதுதான். ஆனா யோசபாத் என்ன சொல்றாரு, ஆண்டவர் அந்த வார்த்தையை கேட்ட உடனேயே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 21வது வசனத்துல தெரியும் இல்ல, அந்த இடத்துலயே 19வது வசனத்திலேயே யாவரும் முகம் குப்புற தரையில விழுந்து ஆண்டவரை வணங்குறாங்க, ஆண்டவரை புகழ ஆரம்பிக்கிறாங்க. 21வது வசனத்துல ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர்தம் பேரன்பு என்றென்றும் உள்ளது அப்படிம்பாரு யோசபாத். ஓகே, அதற்கப்புறம் 22வது வசனத்துல ஃபுல்லா ஒவ்வொருவரும் ஆண்டவரை புகழ்ந்து பாட தொடங்குகிறார்கள். ஓகே, ஆண்டவருடைய வார்த்தை வந்தோன்னு அதன் மீது நம்பிக்கை கொண்டு அவர்கள் செய்த காரியம் என்ன, ஆண்டவரை புகழ்ந்து பாட துவங்குவது. ஓகே, அங்க புகழ்ச்சி நடைபெறுகிறது. புகழ்ச்சி நடந்த உடனே அங்க என்ன நடக்கும் அப்படின்னா, அங்க புகழ்ச்சி அடியோடு 23வது வசனத்துல இருக்கும். என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க போய் யாரோடையும் போரிட்டதாகவே இருக்காது. 22ல வாசிங்களே, அவர்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாட தொடங்கிய போது யூதாவை எதிர்த்து வந்தவர்களான அந்த மூவரும், அமோனியர், மோவாபியர், சேயீர் மலை நாட்டவர் என்ன பண்றாங்க, அவங்களுக்குள்ளேயே பகைவாகி ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிற ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இவங்க போய் யாருமே போரிடல, அவங்க பண்ணின ஒரே விஷயம் ஆண்டவரை புகழ்ந்து பாடினார்கள். ஓகே, அவ்வளோ பெரிய படை அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு அவங்களே வெளியில போயிட்டாங்க. ஓகே, அவர்கள் வெறுமனே அணிவகுத்து மட்டும்தான் நின்றாங்க. ஆண்டவருடைய வார்த்தை அங்கே செயலாற்றது. இதே போலதான் நெருக்கடியான வேலைகள் வரும் பொழுது ஆண்டவரை போற்றி புகழ நம்ம ஆரம்பிக்கும் பொழுது நாம அங்க வேலை பார்க்கணும்னு அவசியமே இல்லை. ஓகே, ஆண்டவர் நமக்காக போரிடுவார். ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியினை தொடுகிறவன் சொல்றார். நம்மளை யாரா தொட முடியுமா? இந்த வார்த்தையை நம்ம நம்பணும் அப்படின்னா நம்ம யாருக்கும் பயப்பட தேவையே இல்லை. தீயோ நம்ம எதுவுமே செய்ய முடியாது.
யோசபாத்து போலதான். ஒரு நெருக்கடி வரும்பொழுது அச்ச உணர்வு வரலாம், அதை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் ஆண்டவரை நாட வேண்டும். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு இருக்கணும். நமக்கு அந்த சிச்சுவேஷன்ல இருந்து வெளியில வரணும்னா நாம் பயன்படுத்த வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் இந்த தேங்க்ஸ் அண்ட் பிரைஸ். ஆண்டவரை புகழ்ந்து அவருக்கு நன்றி உரைப்பது. ஓகே, அதே போலதான் நீதி தலைவர்கள் 6-7 எடுத்து பாத்தீங்கன்னா கிதியோனோட ஸ்டோரி இருக்கும். இப்ப நம்ம 2 அதிகாரங்களையும் படிச்சோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும். அந்த 2 அதிகாரத்துல என்ன கொடுத்திருப்பாங்க, கிதியோனை ஆண்டவர் அழைப்பாரு. அவரை மிதியானியர்களிடம் போரிட்டு இஸ்ரேல் மக்களை மீட்பதற்காக கிதியோன் அங்க போவார். ஓகே, அப்ப இந்த மிதியானியர்கள் அமலேக்கியர்களோட சேர்ந்து 7வது அதிகாரத்துல இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு பெரிய அந்த கடற்கரை மணலை போன்ற அவங்களுடைய ஒட்டகமே இருந்துச்சாம். வெட்டு கிளிகளை போன்ற அந்த எதிராளிகள் இருந்தாங்களாம் அவங்களுடைய பார்வையில. ஒரு கடற்கரை மணலை போல ஒட்டகம் இருந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய படையா இருந்திருக்கும். ஆனா கிதியனோட இருந்தது 300 பேர் தான். அதுல ரொம்ப அழகா இருக்கும், நீங்க அதை வீட்டுல வாசிச்சு பாருங்க. கிதியோனோட இருந்தது வெறும் 300 பேர். ஆனா அவங்களுக்கு எதிராக இருந்த படை வெட்டு கிளிகளை போல ஆட்கள், கடற்கரை மணலை போல அவங்க கொண்டு வந்த ஒட்டகங்கள். அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, யாழை எடுத்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா, இந்த அமலேக்கியர்களும் மிதியானியர்களும் தங்களுக்குள்ளாகவே வாள்களை வீசி அவங்களே அடிச்சுட்டு ஓடிடுவாங்க. கிதியோன் மக்களை மிதியானியர்களிடமிருந்து மீட்டு விடுவார். இதுதான் இந்த பிரைஸ் அண்ட் வொர்ஷிப்போட பவர். இன்னும் புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் 5000 பேருக்கு இயேசு உணவளிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இருக்கும். ஓகே, பெரிய கூட்டம். மத்தேயு நற்செய்தியில ஆண்களுடைய எண்ணிக்கை மட்டுமே 5000ன்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஓகே, அப்ப மொத்த எண்ணிக்கை எவ்வளவு தெரியும், அவ்வளோ பெரிய கூட்டம். அப்ப ஒரே ஒரு பையன்ட்ட மட்டும் எத்தனை மீனும் எத்தனை அப்பமும் இருந்தது? 2 மீன்களும் 5 அப்பங்களும் மட்டும்தான் இருந்துச்சு. அது அந்த பையன் அவன் சாப்பிடறதுக்காக எடுத்து வந்த ஒரு உணவு. அது ஆண்டவர் வாங்கி என்ன செய்வாரு, இயேசு அந்த இடத்துல என்ன செய்யறாரு, அந்த 2 மீன்களையும் 5 அப்பங்களையும் வாங்கி என்ன செய்வாரு, ஜெபிக்க மாட்டாரு, என்ன செய்வாரு, நன்றி செலுத்தினார். நன்றி செலுத்துவார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவார். அப்ப 2 மீன்களும் 5 அப்பங்களும் பழுகி பெருகியது. இன்று நம் குறைவுகள் நிறைவாகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். எனக்கு இன்னும் குறையா இருக்குன்னா இன்னும் குறைஞ்சிட்டு தான் போகும். ஓகே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நாம் நன்றி செலுத்தும் பொழுது அது மல்டிடியூடா. இது நானா சொல்லல, விவிலியத்தில் இருப்பது. ஆண்டவர் என்ன செஞ்சார், எல்லாமே நமக்கு செய்து காட்டி விட்டுதான் போயிருக்காரு. அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது மட்டும்தான் நமக்கு வேண்டியது. ஓகே, அப்ப இந்த தேங்க்ஸ் கிவிங் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள போனோம் அப்படின்னா ஒண்ணு நம்ம 2 வழிதான், நம்மளுடைய சாய்ஸ் தான். ஒண்ணு நம்ம கடவுளுக்கு நன்றி செலுத்துவது, 2வது அந்த சிச்சுவேஷனுக்குள்ள போய் அழுது புலம்புவது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தோம் அப்படின்னா அது எதிரோனுக்கு ஆயுதமாக செயல்படுகிறது, எதிரோனுக்கு எதிரான ஆயுதமாக செயல்படுகிறது. ஆனா நம்ம எப்ப புலம்புறோமோ அப்ப எதிரோனுக்கு கதவுகளை திறந்து வழிவிடுவதாக அமையும். ஓகே, அப்ப நம்மளுடைய சாய்ஸ் தான். நான் அவனுக்கு கதவை திறந்து உள்ள விட போறேனா, அவனை எதிர்த்து நிற்க போகின்றேனா? சாய்ஸ் இஸ் அவர்ஸ். ஓகே, சோ நம்ம எந்த வெப்பனை யூஸ் பண்ணணும் அப்படின்றதுல தெளிவாக இருக்க வேண்டும். நாம் ஆண்டவரை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நன்றி உரைக்கும் பொழுது, அவரை புகழ்ந்து துதிக்கும் பொழுது எதிரோன் ஒடுக்கப்படுகிறான், அவன் செயலிழக்கப்படுகிறான். நாம் சூழ்நிலைகளை நம்மால் கையாள முடிகிறது, நம்முடைய உணர்வுகளை நம்மால் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முடிகிறது. நாம் அவனை ஜெயிக்கிறோம். நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷனை, நம்முடைய அந்த எண்ட் ரிசல்ட்டை நம்மளால பார்க்க முடியும். ஓகே, அப்புறம் நம்மளுடைய பிரேயர்ஸ் எப்பவுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த எண்ட் ரிசல்ட்டை நோக்கிதான் இருக்கணும்.
ஆண்டவரே, நீங்க சொல்லிட்டீங்க, உங்களுடைய தழும்புகளினால நான் சுகமடைந்து விட்டேன். அதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு விட்டன. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி சொல்ல பழகும் பொழுது நம்மால ஈஸியா அந்த எண்டு ரிசல்ட்டை பார்க்க முடியும். ஓகே, இந்த புதிய ஆண்டுல தினம்தோறும் பிராக்டிஸ் பண்ணுவோம். ரொம்ப அதிகமா ஆண்டவரை புகழ்ந்தது தாவீது தான். ஒவ்வொரு இதுலயும் ஆண்டவரை புகழ்ந்த திருப்பாடல்கள்ல வாசிக்கும் பொழுது தெரியும், தாவீதை பின்பற்றுவோம். ஆண்டவரை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் புகழுவோம். எந்த சூழ்நிலையிலும் அவரை புகழுவதற்கு, அவருக்கு நன்றி உரைப்பதற்கோ நாம மறக்கவே கூடாது. அப்படியாக இந்த வருடத்தை ஆண்டவருடைய வார்த்தையினால் நாம் இந்த வருடத்தை நாம் கடப்போம். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வாழ்வளிக்கும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.